உலகம் வாழும் அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு வணக்கம். மீண்டும் நெஞ்சு பொறுக்குதலே நிகழ்ச்சியில் உங்களோடு இணைவதில் மகிழ்ச்சி. வாரந்தோறும் ஒரு சமூக தலைப்பினை எடுத்துக்கொண்டு நாம் விவாதித்து கொண்டிருக்கின்றோம். இன்றைக்கு கூட நாம் பயணத்தின் போது இருக்கக்கூடிய சில இடர்பாடுகள் இல்லை சௌகரியங்களை குறித்து நாம் விவாதிக்க இருக்கின்றோம். அதாவது நெடுஞ்சாலை பயணத்தின் போது குறிப்பாக நம்முடைய சொந்த ஊருக்கோ இல்லை ஏதோ ஒரு திருமணத்திற்காக வெளியூரில் பேருந்தில் போய் கொண்டு இருக்கின்ற போது இரவு சமயத்தில் நம்ம தூங்கிடுவோம். திடீர்னு பார்த்தா ஒரு பாட்டு, வாங்க மச்சான் வாங்க, அது மாதிரி ஒரு பழைய காலத்து பாட்டு அலறும். அப்போ கேட்டால் அது சாப்பிட்ற இடம், அந்த சவுண்டே நம்மளை எழுப்புவதற்கான ஒரு கூக்குரலாக தான் இருக்கும். சரி, எழுந்து போய் ஏதாவது சாப்பிடலாம் என்று பார்த்தால் அங்கே இருக்கக்கூடிய விலைகள் எல்லாமே இரட்டிப்பான விலையாக இருக்கும். சுகாதாரம் எப்படி இருக்கிறது என்பது ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறியாக இருக்கும். அதே போன்று கழிப்பறை வசதி பார்த்திங்கன்னா குறிப்பாக பெண்களுக்கு, மாற்றுத்திறனாளிகளுக்கு, முதியவர்களுக்கெல்லாம் ரொம்ப சிரமமாக இருக்கக்கூடியதாக இருக்கும். அது எந்த அளவுக்கு சுகாதாரமாக இருக்கிறது என்பது அதைவிட மிகப்பெரிய கேள்விக்குறி. ஒரு நாட்டினுடைய சுகாதாரம் என்பது கழிப்பறையிலிருந்து ஆரம்பிக்கிறது என்று சொல்கிறார்கள். உண்மையாகவே இந்த நெடுஞ்சாலை பயணத்தின் போது உணவு மற்றும் கழிப்பறை வசதி சுகாதாரமாக இருக்கிறதா இல்லையா என்பதை குறித்து தான் நாம் இன்றைக்கு விவாதிக்க இருக்கின்றோம். நிறைய பேர் கேட்பாங்க, என்ன சார் இதெல்லாம் போய் நீங்கள் ஒரு டாப்பிக்காக வச்சு விவாதிக்கிறீங்க, கழிப்பறை பற்றலாம், இதெல்லாம் பற்றி பேசுகிறதுக்கு வெட்கப்படுவாங்களே அப்படின்வாங்க. உண்மையாக இதை பற்றி பேசாமல் இருப்பதற்காக தான் வெட்கப்பட வேண்டும். ஏன்னா ஒரு நாட்டினுடைய சுகாதாரம் எவ்வளவு தொற்று நோய்கள் வருவதற்கான அறிகுறிகள் அங்கே இருக்கிறது. அந்த உணவு நம்ம விலை கொடுத்து வாங்குறோமே, ரெட்டிப்பான விலை. அதுவும் ஒரு நல்ல தண்ணீரை கொடுத்தா கூட பரவாயில்ல, அது ஒரு கலப்படமான ஒரு தண்ணீர் இருக்கும். அதே பேரில் ஒரு போலி பேர் வச்சுட்டு அதை இரட்டை விலைக்கு விற்பாங்க. ஆகவே இதெல்லாம் பார்க்கும்போது நமக்கு வயிற்றெரிச்சலாக இருக்கும். இந்த டிரைவர் கண்டக்டர்ஸ் இவங்களுக்கு சாப்பாடு கொடுப்பதுனால இந்த இடத்துல போய் நிற்கிறாங்களா அப்படின்னு இருக்கும். ஆனால் அவர்களை நாம் கேட்கின்ற போது இன்னொரு வித்தியாசமான பதில் வருது. சார், இது எங்களுக்கு மேலே இருக்கிற அதிகாரியாக அந்த இடத்துல போய் நிற்க சொல்கிறதுனால நாங்கள் நிற்கிறோம், இல்லைனா எங்களுக்கும் வயிறு பிரச்சனை தான் சார் இருக்குது அப்படின்னு அவர்களும் சொல்லக்கூடிய ஒரு குற்றச்சாட்டு இருக்கிறது. புள்ளி விவரங்களை பார்த்தோம், இன்னும் அதிர்ச்சிகரமாக இருக்கிறது. உலகத்தில் 280 கோடி மக்கள் சுகாதாரமான கழிப்பறை இல்லாமல் இருக்கிறார்கள் என்ற புள்ளி விவரம் சொல்கிறது. அதில் 180 கோடி மக்கள் தெற்காசியாவில் இருக்கின்றார்கள். இப்போ இந்தியாவை பொறுத்த வரைக்கும் 60% பேருக்கு அந்த கழிப்பறை சுகாதாரமான கழிப்பறை வசதியே இல்லை என்கின்ற ஒரு அதிர்ச்சிகரமான புள்ளி விவரங்கள் சொல்கிறார்கள். 94% பேர் செல்ஃபோன் வச்சுட்டு இருக்கான். ஆனால் 60% கூட கழிப்பறை இல்லாத ஒரு சூழ்நிலை இருக்கிற போது இது விவாதிக்கப்பட வேண்டிய தலைப்பு என்பதனால்தான் இதை குறித்து நாம் விவாதிக்க இருக்கின்றோம். நம்முடைய நிகழ்ச்சிக்கு வந்திருக்கக்கூடிய சிறப்பு விருந்தினர்களை நான் உங்களுக்கு அறிமுகம் செய்து வைக்கின்றேன். போக்குவரத்து தொழிலாளர் முன்னேற்ற சங்க பேரவையினுடைய தலைவர் திரு நடராஜன் ஐயா அவர்கள் நம்முடைய வந்திருக்கின்றார். செட்டிநாடு ஹெல்த் சிட்டியினுடைய மருத்துவ சேவை மையத்தினுடைய இயக்குனர் டாக்டர் பிரபு மாயகேசவன் அவர்களும் நம்முடைய இருக்கின்றார். பெரியாரினுடைய கருத்துக்களை சொல்லக்கூடியவர், பகிரங்கமாக தன்னுடைய கருத்துக்களை சொல்லக்கூடிய முன்னாள் பத்திரிகையாளர், இந்நாள் பத்திரிகையாளர், பேச்சாளர் திரு மதிமாறன் அவர்கள் நம்முடைய இருக்கின்றார். பட்டிமன்ற பேச்சாளராகவும் மிகச்சிறந்த பாடகியாகவும் இருக்கக்கூடிய திருமதி அமலா அவர்களும் நம்முடைய இருக்கின்றார். இந்த நெடுஞ்சாலை பயணத்தின் போது உணவு மற்றும் கழிப்பறை வசதிகள்லாம் எப்படி இருக்கிறது என்று சில வீடியோ காட்சிகள் இருக்கிறது. அதை ஒரு ஆவணப்படமாக வைத்திருக்கிறோம். அதை பார்த்துவிட்டு நாம் விவாதத்தை தொடரலாம். தமிழகம் முழுவதும் உத்தேசமாக நெடுஞ்சாலைகளில் ஏறத்தாழ நாளொன்றுக்கு 1000க்கும் மேற்பட்ட பேருந்துகள் வரை குறுக்கும் நெடுக்குமாக ஓடிக்கொண்டிருக்கின்றன. இவற்றில் பயணித்துக் கொண்டிருக்கும் மக்களின் எண்ணிக்கை ஏறத்தாழ 20,000 30,000 வரை இருக்கும் என்று ஒரு புள்ளி விவரம் கூறுகிறது. தீபாவளி, கிறிஸ்துமஸ், பொங்கல் மற்றும் தொடர் அரசு விடுமுறை சமயங்களில் பேருந்துகளின் எண்ணிக்கையும் மக்களின் எண்ணிக்கையும் கூடும் என்றும் அந்த புள்ளி விவரம் கூறுகிறது. இந்த புள்ளி விவரங்களின் மையப்புள்ளியாய் இருப்பவைதான் நெடுஞ்சாலை உணவகங்களும் கழிப்பிட வசதி பிரச்சனைகளும். அழுக்கில் முக்கி எடுத்த அறைகள், சுகாதாரமற்ற சுற்றுச்சூழல், தொற்று நோய்களின் வாழ்விடமான கழிப்பிடங்கள், குடிக்க தகுதியில்லாத குடிநீர், கேட்காமலேயே திணிக்கப்படும் முட்டை குருமா, கேட்டால் கிடைக்கின்ற அதிகார வன்முறை என்று ஒன்றின் மேல் ஒன்றாய் அடுக்கப்பட்ட புளித்த தோசை போல் புகார்களின் எண்ணிக்கை குவிகிறது பொதுமக்களிடமிருந்து. பெண்களுக்கான கழிப்பிட வசதி இன்னும் மோசம். அதைவிட மோசம் மாற்றுத்திறனாளிகளுக்கு கழிப்பிட வசதி இல்லை என்பது. அரிசி இலவசமாய் கிடைக்கும் தமிழகத்தில் சிறுநீர் கழிக்க 5 ரூபாய் இங்கே வசூலிக்கப்படுகிறது. பூனைக்கு யார் மணி கட்டுவது என்ற விவாதம் நெடுஞ்சாலை உணவக மேடைகளில் நாள்தோறும் மக்களால் நடத்தப்பட்டு வருகிறது. சில தனியார் பேருந்துகள் நிற்கும் இடங்களில் கிடைக்கும் தரம்
பல அரசு பேருந்துகள் நிற்கும் இடத்தில் இல்லாததன் காரணம் என்ன என்று விசாரித்த போது இலவச உணவு உபசரிப்பின் பின்னணியில் பேருந்து செல்வதும் ஒரு காரணமாக இருக்கலாம் என்பது பொதுமக்களின் கருத்தாக இருக்கிறது. நெடுஞ்சாலை கட்டண கழிப்பறைக்கு பயந்து இயற்கை உபாதைக்காய் நெடுஞ்சாலையை கடக்கும் பலர் வாகனங்களில் அடிபட்டு இறப்பது அன்றாட நிகழ்வாக இருக்கிறது. அதே சமயம் வட இந்திய நெடுஞ்சாலைகளில் இருக்கும் பல தாபாக்கள், ரெஸ்டாரண்ட் போன்றவற்றின் தரம் ஏன் தமிழகத்தில் இருப்பதில்லை என்று ஏக்கக் கனவுகளும் எழாமல் இல்லை. இனிமேலாவது இதற்கு விமோசனம் கிடைக்க வேண்டும் என்ற தீர்மானத்தோடு நாம் இங்கே விவாதிக்கத் தொடங்கலாமா? தொடருவோம். இந்த வெளியூர் பயணத்தின் போது இருக்கக்கூடிய அந்த உணவு வசதியும் கழிப்பறை வசதியும் எப்படி இருக்கிறது? இப்போது வந்து நான் ஆகஸ்ட் 15th 3 days கண்டினியூஸாக லீவ் வந்துருந்துச்சு. அதுக்கு நான் ஊருக்கு போயிருந்தேன், கோயம்புத்தூர் போயிருந்தேன். இங்கே 9 o'clock நான் பஸ் ஏறி உட்காந்துருந்தேன். ஆனால் நான் வீட்டுக்கு போகிறதுக்கு ஆஃப்டர்நூன் 1:30 ஆகிடுச்சு. அப்போ வந்து இடையில வந்து நான் விழுப்புரம் போகிறதுக்கே 4 o'clock ஆகிடுச்சு டிராஃபிக்னால. சரி, விழுப்புரத்தில் ஒரு கடையில் நிப்பாட்டினாங்க. அங்கே பார்த்தீங்கன்னா பால் வந்து ஒரு டம்ளர் 10 ரூபான்னு சொன்னாங்க. ஆனால் அது வந்து சுடு தண்ணியோட மோசமாக இருந்துச்சு. ஆனால் வேறு வழி இல்லை, ஏன்னா பசிக்குது. இனி விழுப்புரமே 4 மணினா கோயம்புத்தூர் போக எப்படியும் நேரம் ஆகிடும் அப்படின்னு தெரியும். ஆனால் வேறு வழி இல்லை. ஆனால் அதை வந்து கொஞ்சம் கண்டக்ட் டிரைவர் வந்து புரிஞ்சுக்கிட்டு வேறு கடையில் நிப்பாட்டி இருந்திருக்கலாம். இல்லை, ரெகுலராக உங்களுக்கு நிப்பாட்டுறாங்க, இங்கே இதுதான் இப்படி தான் இருக்குன்னு தெரியும். அதனால கொஞ்சம் நம்ம பேசஞ்சர்ஸ் தானே, கொஞ்சம் எப்படியும் அவங்க போகிறதுக்கு ஆஃப்டர்நூன் ஆகிடும்னு அவங்களுக்கும் தெரியும். ஸோ அவங்க வேறு கடையில் நிப்பாட்டி இருந்திருக்கலாம். ஆனால் ரெகுலராக நிப்பாட்டுற கடையில் தான் நிப்பாட்டினாங்க. கழிப்பறையாண்ட வந்து நாங்கள் போனோம், எங்கள் அம்மா வந்து 10 ரூபா கொடுத்தாங்க. இதுவே ஆண்களுக்கு 1 ரூபா கூட கொடுக்காம போனாங்க. அது ஏன் பெண்களுக்கு மட்டும் அந்த இதுன்னு நான் கேட்குறேன். 10 ரூபா கொடுத்தாலும் அதில் மின்விளக்கு இல்லை. ஆனால் அவங்க உட்காந்துருக்கிற இடத்துல மட்டும் மின்விளக்கோட எல்லா வசதியும் இருக்குது. ஆனால் நாங்கள் உள்ளே போகிற கழிவறைக்கு ஒரு மின்விளக்கு கூட இல்லாமல் அப்போ நாங்கள் எப்படி போவோம் பெண்கள்? இப்போ ஒரு மதுரைக்கு போயிருந்தேன். மதுரைக்கு போகும்போது விடியற்கால ஒரு 4 மணி இருக்கும். என் வண்டி ஓட்டுறவர் வந்து இறங்கிட்டார். இறங்கி ஒரு வேட்டர்கன் எடுத்துகிட்டு ஏதோ யாத்திரைக்கு போகிற மாதிரி நேராக கிளம்பி போயிட்டார். இவர் எங்கடா நேராக போகிறார் சொல்லிட்டு பார்த்தா அந்த கழிப்பறையாண்ட பார்த்தா ரேஷன் கார்டில் கிருஷ்ணால் போட்டால் எவ்வளோ கூட்டம் இருக்குமோ அது மாதிரி இருக்குது. அவ்வளோ கூட்டம் இருக்கிற இடத்துல நாங்கள் எப்படி போவோம் அப்படின்றத சூழல் யோசிக்காமல் வரும்போது கேட்டேன் அவர்கிட்ட, என்னண்ணா நீங்கள் இறங்குனீங்க, நீங்கள் மட்டும் நேராக போயிட்டீங்க, இது என்ன இடம் அப்படின்னா, இல்லைப்பா இந்த இடம்லாம் இப்படி தான் இருக்கும், நாங்கள் எதுவும் பண்ண முடியாது அப்படின்ற ஒரு மாதிரியான பதில் அவர் சொல்கிறாரு. அது கேட்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. தண்ணி குடிக்க மாட்டோம். ஏன் குடிக்க மாட்டோம்னா, நம்ம வெளியில் பாத்ரூம் இருக்குது, அங்கே பாத்ரூம் போனால் கூட அங்கே வெளியில் ஆண்கள் இருக்காங்க, அதனால நம்ம என்னால் போக முடியாது அப்படின்ற சர்மத்துக்காக நம்ம தண்ணி குடிக்காத, அவங்களுக்கு கூச்சப்பட்டு நம்ம போக மாட்டோம். பெண்களுக்கு அப்படி கூட இருக்குது. நெடுஞ்சாலையில் போயிட்டு இருக்கும்போது ஒரு இடத்துல அவங்க நிறுத்துறாங்கன்னா, இப்போ குழந்தைங்களை கூட்டின்னு போகும்போது அவங்க சிப்ஸு இல்லை சாக்லேட்ஸ் கேட்பாங்க. அது வாங்கணுன்னா அதில் போட்டிருக்கிற எம்ஆர்பி ரேட்டோட டபுள் மடங்கு ரேட்டு தான் இருக்கும். சரி, தண்ணி பாட்டில் வாங்க பார்க்கலான்னு பார்த்தா அவன் சொல்கிற ரேட்டு தான் நம்ம வாங்கி ஆகணும். வேறு சூழ்நிலை இல்லை, தாகம் எடுத்து தான் அவன் போயின்னு இருக்கும்போது அவன் சொல்கிற ரேட் தான் வாங்க. அந்த தண்ணியே நல்லா இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அது வந்து வேறு பிராண்டாக இருக்கும், லோக்கல் பிராண்டாக இருக்கும். தாக்கத்துக்கு குடிச்சு தான் ஆகணும். ஆனால் சுகாதாரமாக எந்த இடத்துலையும் இப்போ கிடைக்கிறது இல்லை. ஸோ அதே பேர் வச்சுருப்பாங்க, அதில் ஒரு சின்ன மாற்றம் மட்டும் இருக்கும். ஆனால் விலை வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒரிஜினல்னுடைய 2 மடங்காக இருக்கக்கூடிய சூழல். பசி எடுக்குதுன்றதுனால தான் நம்ம ஒரு ஹோட்டலில் நிற்கிறோம். அங்கே போய் ஒரு இட்லி கேட்டால் அது சரியாக வெந்தே இருக்காது. கேட்டால் என்னம்மா எப்படி இருக்குன்னா, ஒரு நாள் தானமா சாப்பிட்ற, அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ. நாங்கள் இதுவே சொன்னால் ரேட்டு மட்டும் ஹையாக சொல்கிறாங்க. ஒரு நாள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோன்றாங்க. நாங்கள் அந்த ரேட்டை நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்கன்னா நாங்கள் கம்மியாக கொடுத்து அவங்க வாங்கிப்பாங்களா? அதேமாரி பாத்ரூம், லேடிஸ்க்கு எவ்வளவோ எமர்ஜென்சி இருக்குது, பாத்ரூம் சரியாக அது பண்ணுறதே இல்லை. நிம்மதியாக வந்து ஹைவேயில் போகும்போது ஒரு யூரின் கூட போக முடியல. அப்படியே அந்த டாய்லெட் வசதி இருந்தாலும் 5 ரூபா வாங்குகிறான், ஸ்மெல்லு தாங்க முடியல. அதாவது ஒரு ஆம்பளை எதை வேணால் கட்சி கூட எடுத்து வச்சுங்க. ஆனால் பெண்கள் எந்த அளவுக்கு பாதிக்கப்படுவாங்கன்னு இப்போ நினைக்கும் போது உண்மையிலேயே வேதனையாக இருக்குது. அந்த மிக்சர்லாம் வாங்கி சாப்பிட்ருக்கேன் பசின்னு சொல்லிட்டு, அது எக்ஸ்பைரி டேட்டுக்கு ஒரு மாதிரி காரல் வாடை வந்துருச்சு. பசியில் எனக்கு தெரியலை, வாங்கி சாப்பிட்டுட்டு பஸ்ஸில் ஏறிட்டேன். ஒரு 10 நிமிஷம் வாமிட்டிங் எனக்கு. உடனே திரும்ப அந்த இடத்துல வெந்நீர் ஒரு கடையில் நிறுத்த சொல்லி, அந்த கவர்மெண்ட் பஸ்ஸில் அந்த டிரைவர் கண்டிப்பாக நல்லவங்க நிறுத்த சொல்லி வெந்நீர் வாங்கி கொடுத்தாங்க. வெந்நீர் வாங்கி குடிச்ச பிறகு கொஞ்சம் செட் ஆச்சு. இப்போ நம்ம ட்ராவல் லாங்கில் போகணுன்னா சாப்பாடு என்ன வேணுங்கிறத விட சாப்பாட்டுனால வரக்கூடிய இந்த மாதிரி வாமிட் வந்தால் என்ன வராமல் பாதுகாக்கணும், அதை நம்ம கையில் எடுத்துகிட்டு போகணும். வெந்நீர் வச்சுக்கணும், எலுமிச்சம்பழம் வச்சுக்கணும், இஞ்சி மிட்டாய் வச்சுக்கணும், வாமிட்டிங் வந்துடாமல். அந்த யூரின் ஸ்மெல்லை பார்த்தாவே பயங்கர ஸ்மெல்லாக இருக்கும். அந்த டாய்லெட்டுக்கு பக்கத்துலேயே ஹோட்டல் வச்சுருப்பாங்க. இங்கே சாப்பிடும்போது அந்த ஸ்மெல் உங்களுக்கு இலவசம், ஃப்ரீயாக நீங்கள் வந்து ஸ்மெல் பிடிச்சிக்கிட்டே சாப்பிட்டுக்கலாம். அதோடு இல்லாமல் அவங்க க்ளீன் பண்ணுற ஹோட்டலில் க்ளீன் பண்ணுறாங்களா, அவங்க க்ளீனும் பண்ணுவாங்க, அவங்க சப்ளையும் பண்ணுவாங்க. அப்படியே அள்ளி இலையை பக்கெட்டில் போட்டு கொண்டு போய் போடுவான். அவன் கை கழுவுறானா கழுவலையான்னு தெரியாது. திருப்பி இலையை கொண்டாந்து போட்டு அப்படி வச்சுட்டு தட்டி போட்டு பரோட்டா போடுவான், பிச்சு போடுவான், உடனே குருமா அப்படி ஊற்றுவான், அதில் 2 முட்டை விழுகும். அது என்னைக்கு அவிச்ச முட்டைன்னு தெரியாது.
அதோட குவாலிட்டி எப்படி இருக்குது தெரியாது. அதே மாதிரி இந்த கலர் கூல்ட்ரிங்க்ஸ் வாங்கி சாப்பிட்ற பார்த்தீங்களா, கலர் மட்டும் கலராக இருக்கும், பட் ஒரிஜினல் பிராண்டான்னு செக் பண்ண முடியாது. பிஸ்கட் வந்து எக்ஸ்பைரி டேட்டை தான் வச்சுருப்பாங்க. பால், டீ, காஃபி எதுவாக இருந்தாலும் கலர் மட்டும் இருக்கும், பச்சை தண்ணி சுடுதண்ணியாக தான் கொடுப்பாங்க. அங்கே ஒழுங்காக வாங்கி சாப்பிட்னா இளநியுமே 40 ரூபாய் குறைஞ்சி கிடைக்கவே கிடைக்காது. அதாவது நீங்கள் வந்து ஒரு குறிப்பிட்ட இடத்துல போய் நிறுத்துறது வந்து உங்களுடைய அந்த சாப்பாடு இலவசமாக கொடுக்குறதாங்கன்ற விஷயத்துக்கா, இல்லை உண்மையாகவே இல்லை மேலதிகாரிகள் சொல்கிறதுனால அந்த இடத்துல நிறுத்து, ஏன் ஒரு நல்ல ஹோட்டலில் போய் நிறுத்தக்கூடாது? குறிப்பாக மேலதிகாரிகள் சொல்கிறத வச்சு தான் நாங்கள் போய் நிறுத்த வேண்டிய கட்டாயத்துக்கு ஆளாகிறோம். சாப்பிட்றதுக்காக தான் போய் நிறுத்துறாங்க. இவங்களுடைய எண்ணங்கள் இவங்களுக்கு அது பரவலாகி போயிடுது. நாங்கள் சாப்பிட்றதே கிடையாது. பெரும்பாலும் பால் ஏதோ பழமோ அதோட விருப்பப்பட்டால் எடுப்போம், இல்லை இல்லை பிஸ்கெட் ஏதோ சாப்பிடுவோம், அவ்வளோதான். விருப்பப்பட்டால் தேநீர், வேறு வழியில் தூக்கத்துக்காக அப்படி தான் பண்ணுற வழியை. நாங்கள் சுகத்தை கெடுத்துக்கிறதுக்காக அங்கே போய் நிற்கலை, மற்றவங்களை கெடுக்கிறதுக்காக நாங்கள் நிறுத்தலை. வேறு நிர்பந்தத்தின் மேலே நாங்கள் நிறுத்த வேண்டிய கட்டாயத்தில் ஆளாகிற, அவ்வளோதான் வழியாக, வேறு ஒன்றும் இல்லை. இவங்களாவது பரவாயில்ல ஒரு நாள் மட்டும் அட்ஜஸ்ட் பண்ணிங்க அப்படின்றாங்க. நீங்கள் வந்து தினம் தினம் போகணும், நீங்களும் அதே தூரத்தை வந்து பயணம் போகணும் போது உங்களான வயிற்று பிரச்சனைகள் இருக்குது, உங்களுக்கு ஒரு குடும்பம் இருக்கிறது. யார் எடுத்துக்கிறாங்க? யார் சொல்கிறாங்க? மேலதிகாரி யார் எடுத்துக்கிறாங்க? அவங்க சூழ்நிலையே வேறு மாதிரி தானே பிஹேவ் பண்ணுறாங்க என்கிட்ட. நான் சொல்கிறேன் போய் நிறுத்துங்க, அங்கே நிறுத்தலாம் அவ்வளோதாங்க. டியூட்டி கூட நாளைக்கு டியூட்டி தர சஸ்பெண்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி ஒரு மோட்டிவ் போனால் என்ன பண்ணுறது? அந்த இடத்துல நிறுத்த வேண்டிய கட்டாயத்துக்கு ஆளாக்குறாங்களே எங்களை. நாங்கள் போய் விருப்பப்பட்டால் நிற்கிறோம். நாங்கள் எங்களுடைய தேவைக்காகவோ எங்களுக்கு சாப்பாடு தராங்க இலவசம், அது மாதிரிலாம் தவறான தகவல் அதெல்லாம். அந்த எண்ணத்தின் மேலே நிறுத்தலை. அதிகாரின்னு சொல்கிறாங்க, வேறு வழி இல்லாத போய் நிறுத்துகிறாங்க. அவர் சார் சொன்னார், எங்கள் மேலதிகாரிகளால் நாங்கள் நிப்பாட்டுவோம். ஒரே ஒரு நாள் அந்த மேலதிகாரியை கூப்பிட்டுட்டு வாங்க சார், நான் கொடுக்குறேன் காசு, அவரை ஒரு நாள் அங்கே சாப்பிட்டுட்டு அந்த பாத்ரூம் யூஸ் பண்ணிட்டு வர சொல்லுங்கள் சார். அப்போ சார் எங்களோடப்பட்டவங்க படுற கஷ்டம் உங்களுக்கு தெரியும். ஆனால் அந்த அதிகாரிங்க வந்து பார்ப்பாங்க, எல்லாம் தெரியும். அந்த அதிகாரிங்க சுகாதார கேடு, இது மாதிரி கேடு விளைவிக்க எல்லா விஷ விவரங்கள்லாம் வரும், காய்ச்சல் வரும், எல்லாம் தெரியுது. என்ன பார்க்குறாங்களே, சுகாதாரம் சரியில்லைங்க, கழிப்பறை சரியில்லைன்றாங்களே, சாப்பாடு சரியில்லைன்றாங்களே, எல்லாம் தெரியும். எல்லாம் பார்த்து கூட அதை அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. நீ அங்கே தான் நிறுத்தணும் அப்படின்றாங்க. என்ன பண்ணுறது? நாங்கள் மேலதிகாரிகளுக்கு ஏதாவது காசு இந்த இடத்துலேருந்து போதா சார்? அரசியல் பின்னாடி இருக்குங்க. அங்கே வந்து யாரோ ஒருத்தர் கான்ட்ராக்ட் எடுத்திருப்பாங்க, அவர் மேல் பொறுப்பில் இருப்பார், அரசியல் செல்வாக்கு உள்ளவராக இருப்பார். அவர் மூலயமாக இவங்க மேல் அதிகாரியை பார்க்குறாங்க. மேல் அதிகாரிகளும் கீழ் அதிகாரிகிட்ட சொல்லிட்டு இது தான் கமெண்டிங் பண்ணுறாங்க. ஏதோ சம்திங் இருக்குது, இல்லாமல் வந்து அது மாதிரிலாம் பண்ண மாட்டாங்க. சம்திங் இருக்குது. அப்போது 5 ரூபாய் சொன்னாங்க. சரி கொடுத்துட்டு உள்ளே போனால் அங்கே லைட் இல்லை, முன்னாடி யார் நிற்கிறா பின்னாடி யார் நிற்கிறான்னு கூட தெரியல. பாத்ரூமுக்கு தான் போனோம், ஏதோ ஒரு இருட்டான பகுதிக்கு காட்டுள்ள நுழைஞ்ச மாதிரி ஒரு பயம் வருது. அந்த இடத்துல நாங்கள் வந்து பாதுகாப்புக்காக அங்கே என்ன நடந்தாலும் அங்கே என்னென்னு யாருக்கும் எதுவுமே தெரியாது. லைட் இல்லை, தண்ணி இல்லை. அங்கே பாத்ரூமுக்குன்னா போகிறோம், அது வயிற்றில் இருக்கிறது வாமிட் வந்துடும் போல இருக்குது. அந்த மாதிரி ஒரு நிலைமை அங்கே இருக்குது. 5 ரூபாய்க்கு சாப்பாடு கொடுத்தாலும் நம்ம தமிழ்நாட்டில் இலவச கட்டண கழிப்புக்கு கூட 5 ரூபாய் கொடுத்து இலவச நோயை வாங்கிட்டு வர்றது இங்கே தான் சார் நடக்குது. இந்த டாய்லெட்டை வந்து ரொம்ப தூரத்தில் வைக்கிறதுனால சில சமூக குற்றங்களும் நடப்பதற்கு வந்து ஏதுவாக இருக்கிறது. ஏன்னா அப்படி நடந்து இருக்கிற சம்பவங்களும் வந்து சில பேர் என்கிட்ட சொன்னாங்க. தலைவர் கலைஞர் முதல்வராக இருக்கும்போது தமிழ்நாடு முழுக்க சாலை வசதி அகலப்படுத்தி போடும்போது இந்த சென்னை டு திருச்சி ஹைவே இருக்குது பார்த்தீங்களா, அங்கெல்லாம் வந்து இந்த லாரிக்கு வந்து ட்ரக்கு நிறுத்துறதுக்காகவே ஒரு அகலமான இடத்த இது பண்ணி அவங்களுக்கு ஒரு சுகாதாரமான பாத்ரூம் வசதி, அதாவது ஒரு 100 வண்டி நிறுத்தலாம், எப்பவும் இருக்காங்க. அந்த மாதிரி அவர் வந்து தலைவர் கலைஞருடைய ஆலோசனை பேரில் அன்றைக்கி வந்து மத்திய அமைச்சர் டிஆர் பாலு அவர்கள் மிக சிறப்பானதொரு, தமிழ்நாட்டுக்கு மட்டும் இல்லை ஒட்டுமொத்த இந்தியாவுக்கு சிறப்பான ஒரு நெடுஞ்சாலைத்துறையில் சேவையை செஞ்சார். இன்றைக்கி என்ன பிரச்சனைனா, அன்றைக்கி வந்து இந்த லாரி ஆக்சிடென்ட் நிறைய நடக்கும்போது என்ன ஏதுன்னு கேட்குறப்ப இந்த மாதிரி ரோடு வசதி கொஞ்சம் குறைவாக இருக்கிறதுனால சரி இந்த மாதிரி பண்ணுவோன்னு சொல்லிட்டு வாஜ்பாயில் தொடங்கின தங்க நாற்காலி திட்டத்தை தான் உயிர் கொடுத்து அதுக்கு வந்து இன்றைக்கும் அந்த நெடுஞ்சாலைத்துறை இன்றைக்கும் உயிர்ப்புடன் இருக்கிறதுனா தலைவர் கலைஞர் காரணம். அதை செயல்படுத்தின மத்திய அரசு மன்மோகன் சிங், டிஆர் பாலு, இவங்க எல்லாம் உள்ளிட்டு எல்லாரும் காரணம். ஒரு அரசாங்கம் நினச்சா தரமான காஃபியோ தரமான டிஃபனோ நிச்சயமாக கொடுக்க முடியும். ஆனால் இதற்கெல்லாம் வந்து அரசாங்கம் முன்னெடுக்கணும். தலைவர் இருக்கும்போது இதெல்லாம் செஞ்சாங்க, இன்றைக்கும் அது நடைமுறையில் இருக்குது. ஆனால் அதை முன்மாதிரியாக பயன்படுத்தி ட்ராவல் பண்ணுறவங்களுக்கு ஒரு பிரதமான திட்டத்தை எடுத்துகிட்டு வரலாம், அரசாங்கம் நினச்சா செய்யலாம். இப்போ நிறைய குழந்தைகள் முதியோர்கள் இருப்பாங்க இல்லையா, அவங்க எந்த அளவுக்கு பாதிக்கப்படுறாங்க? முதியோர்கள், மாற்றுத்திறனாளிகள் குறிப்பாக. உமன்ஸாவது பொறுத்துக்கலாம் சார், ஆனால் மாற்றுத்திறனாளி முக்கியமாக முடியாது. ஏன்னா அவங்களால நடக்கவோ முடியாது. அதுக்கு தகுந்த மாதிரி கழிவறை அமுச்சு தான் சார் ஆகணும். இது எனக்கே நடந்த ஒரு சம்பவம். நான் சின்ன வயசில் இருக்கும்போது ஒரு உணவகத்தில் நெடுஞ்சாலையில் உள்ள ஒரு உணவகத்தில் சாப்பிடும்போது வெறும் நான் பரோட்டா தான் சாப்பிட்டேன், 2 தான் சாப்பிட்டேன். அது சாப்பிட்டது எப்போ பண்ணதுன்னு தெரியல, அதனால எனக்கு வந்து டயரி ஆகிடுச்சு. நான் பஸ்ஸில் போகும்போதே இருந்ததுனால அடுத்த இதில் வந்து ஒரு பாத்ரூமில் நிறுத்த சொன்னேன். அப்போ போனபோது பார்த்திங்கன்னா
அது எனக்கு டயரியா வந்ததோட அதோட இன்னும் அதிகமாக நோய் வரும் போல இருக்கு எனக்கு அங்கே போனால். உண்மையிலே இந்த அரசாங்கம் 1 ரூபாய்க்கு இட்லி தருது, ஆனால் 5 ரூபாய்க்கு கழிவறை தருது. இதுதான் என்ன அநியாயம்? 1 ரூபாய்க்கு இட்லி தர அரசாங்கம் 5 ரூபா கழிவறைக்கு இப்போ வைக்கிறதுங்கிறது அநியாயம். ஹைவேஸில் இருக்கும்போது பாத்ரூம் பார்த்தீங்கன்னா ஆண்கள் பெண்களுக்கு தான் இருக்குதே தவிர மாற்றுத்திறனாளிகளுக்கோ 3ஆம் பாலினத்திற்கோ எந்த இடத்துலையுமே இல்லையா. இப்போ ஒருத்தர் இடத்துல போய் அவங்க ஒரு பஸ் நிறுத்தினா பாத்ரூம் வந்து ரொம்ப தூரத்தில் தான் இருக்குது. மாற்றுத்திறனாளிகளால் அவ்வளோ தூரம் நடந்து வர முடியாது. சரி, பஸ் நிறுத்துற இடத்துல பக்கத்துலேயே அவங்களுக்கு ஒரு பாத்ரூம் இருந்ததுன்னா அவங்களுக்கு ஒரு யூஸாக இருக்கும். அதுமாதிரி மாற்றுத்திறனாளிகளுக்கு பார்த்திங்கன்னா தமிழகத்தில் எந்த ஒரு டாய்லெட்டும் இல்லை. இதே வட மாநிலத்தில் இப்போ ஒரு புதுசாக மத்திய அரசு ஒரு கொண்டு வந்திருக்குது. அந்த திட்டம் வந்து தமிழ்நாட்டிலையும் வந்தால் தமிழ்நாட்டில் இருக்கிற மாற்றுத்திறனாளிகளுக்கும் 3ஆம் பாலினத்திற்கும் ரொம்ப உதவியாக இருக்கும். யா மதிமாறன், உண்மையாகவே இது சுகாதாரமாக இருக்கிறதா? எந்த இடத்துல இது வந்து பிரச்சனையாக இருக்கிறதுக்கு என்ன பண்ணணும்னு நினைக்கிறேன்? நம்ம நாடு பெண்கள் வாழ்வதற்கு ஒரு லாய்க்கற்ற நாடாக இருக்குது. பெண்கள் மீது நடக்கிற வன்முறையை தவிர்த்துருங்க. பெண்கள் வீட்டை விட்டு வெளியே வந்தாங்கன்னா கழிவறை பயன்படுத்துவதற்கு கூட அவங்களுக்கு வாய்ப்பு கிடையாது. இது குறிப்பாக நடுத்தர வர்க்கத்தை சேர்ந்த படித்த பெண்கள் அவங்க படுகிற துன்பம் சொல்லி மாளாது. இது பயணத்திலான்னு இல்லை, நீங்கள் அலுவலகத்துக்கு போகிறது, திரும்பி வர்றது, பொது இடங்களுக்கு போகும்போது அவங்க எங்கேயுமே வந்து கழிவறை அப்படிங்கிறது அவங்களுக்கு கிடையவே கிடையாது. குறிப்பாக ஆண்களை விடவும் மிக தீவிரமாக தேவை பெண்களுக்கு தான் கழிவறை. அவர்களுக்கு மாதவிலக்கு பிரச்சனை வேறு இருக்குது. இப்போ பல்வேறு நெருக்கடியான சூழலில் தான் பெண்கள் வீட்டை விட்டு வெளியே வரும்போது தன்னோட உடல் உபாதைகளுக்கு அவங்க பெரிய பேக்கேஜ் எடுத்துக்கிட்டு தான் கிளம்ப விட்டு சாப்பிடாமல் இருக்கிறதெல்லாம் வர்றது. இப்போ இந்த பயணங்களில், நீண்ட பயணங்களில், சாலையோர உணவகங்களில், அந்த உணவகங்களில் கழிவறை சரியில்லைங்கிறது இல்லை, உணவகமே கழிவறை மாதிரி தான் இருக்குது. அப்போ அந்த உணவகங்களில் சாப்பிட்றது அது ஒரு பிரச்சனை அப்படின்னாலும் கழிவறை, உணவகமே கழிவறையாக இருக்குதுன்னா கழிவறை எவ்வளோ மோசமாக இருக்கும். அந்த கழிவறையை பெண்கள் பயன்படுத்தும் விரும்புறதில்லை. இங்கே நிறைய பெண்கள் சொன்னாங்களே பயணத்தில் நாங்கள் தண்ணி குடிக்க மாட்டோம் அதுன்னு. இந்த பிரச்சனையை ரொம்ப தீவிரமாக யோசிச்சிங்கன்னா ஆண்களுக்கு பெரிய பிரச்சனைலாம் கிடையாது. இது அவங்களுக்கு பொதுவாகவே ஆண்களுக்கு வெளியே வந்தாங்கன்னா கழிவறைன்னு ஒன்று இருந்தாலும் கூட கழிவறைக்கு வெளியில் தான் போய் சிறுநீர் கழிப்பாங்க அவங்க. அதனால் அவங்களுக்கு திறந்த வெளி, இந்த சாலையோர உணவகங்களில் அந்த கட்டண கழிவறையை பயன்படுத்தணுங்கிறதுக்கு ஆண்கள் தள்ளி போய் அந்த பக்கமாக அவங்க வந்து பொது இடத்த பயன்படுத்துகிறாங்க. அப்படி திறந்த வெளியை பயன்படுத்துகிறாங்க. அங்கே ஒருத்தர் குச்சி வச்சுக்கிட்டு விரட்டிக்கிட்டே இருப்பார், அங்கே போங்க அப்படி போங்க அங்கே போங்கன்னு. அப்போ அங்கே போகிறதுக்கு ஆண்களுக்கு வழி இருக்கும். இங்கே பல பேர் சொன்ன மாதிரி பெண்களுக்கு அதுவும் கிடையாது. அப்போ நீண்ட தூரம் பயணிக்கிறவங்களுக்கு தேவை, அடிப்படையான தேவை என்னென்னா உணவகங்கள் அல்ல, கழிவறை தான் தேவை. சுகாதாரமான கழிவறை இருந்தால் போதும். உணவகங்கள் 2ஆம் பட்சம்தான். உணவகம் இல்லை, அங்கே உணவகமே இல்லை, கழிவறை இருக்குது, அதுதான் முக்கியம்னு சொன்னால் உணவகங்களை வீட்டில் சாப்பிட்டு வருவாங்க, கையிலேயே கொண்டு வந்துப்பாங்க, பஸ்ஸில் கூட பயணத்தில் கூட சாப்பிட்டுப்பாங்க. சாப்பிட்டு முடித்ததுக்கு பிற்பாடு ஏற்படுகிற உடல் உபாதைகளுக்கு ஒரு மாற்று தான் பயணத்தில் கழிவறை இருக்கணுமே தவிர, மாறா எப்படி ஆகுதுன்னா கழிவறை பின்னுக்கு தள்ளிவிட்டு வியாபாரம், வர்த்தக நோக்கத்தோடு கட்டமைக்கப்படுறதுனால உணவகங்களை வச்சு தான் வருகுது. இது வந்து தலைகீழ் மாற்றமாக செய்யணும். அப்போ என்னென்னா கழிவறை பிரதானப்படுத்தணும். ஒரு சுகாதாரமான நல்ல நேர்த்தியான கழிவறை நிலையங்கள் தான் வைக்கணுமே தவிர உணவகங்கள் வைக்க வேண்டிய அவசியம் இல்லை. நன்றி. அமலா மேடம், உங்களுடைய கருத்து? 20 வருஷமாக நான் இந்த நெடுஞ்சாலைத்தை நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். அப்போ நான் கேட்டேன், ஏன் சார் ஒருத்தர் சொல்வார், அப்பா கொண்டு வந்து நிறுத்திட்டான் ஐயா ஓசி சோறு சாப்பிட்றதுக்கு, நம்ம உயிர் தான் போகுது. இதை நான் காதால் கேட்டிருக்கேன், ஏன்னா பேசஞ்சர்கிட்ட உட்காண்ட்ருக்கேன். இதை நான் கேட்டுட்டு அப்போ அவங்கள கேட்கும்போது அவங்க சொன்னாங்க, எதுவுமே கிடையாதுமா, நாங்களும் மனுஷாலு தான், நாங்களும் இந்த சாப்பாட்டை சாப்பிட்டுட்டு தான் போக வேண்டியதாக இருக்குது. ஏன்னா நாங்கள் சாப்பாடு கட்டிட்டு வர முடியாது, நீங்கன்னா சாப்பிடாமல் இருந்துடலாம், கையில் எடுத்துகிட்டு வரலாம். ஆனால் எங்கள் தலையெழுத்து, நாங்களுக்கு குடும்பம் இருக்குமா, எங்களால் ஒன்றும் பண்ண முடியாது. சரி, இவர் சொன்னார் மேலிடம் சொன்னார். மேலிடம் உணவு கொடுக்கறதுன்றது ஒரு பெரிய விஷயம் சார். அந்த காலத்தில் அன்னசத்திரம் எல்லாம் சும்மா போட்டுக்கிட்டு இருந்தாங்க. ஒரு இடத்துல ஒரு ஹோட்டல் கொடுத்து இதை நடத்துங்க, மக்கள் பயன்படுத்துதுன்னு சொல்லும்போது யாருக்கு இருக்கணும் அந்த மனசாட்சி? மனுஷன் தானே அந்த ஹோட்டல் வச்சு நடத்துகிறான். 4 பேர் வந்து சாப்பிட்றாங்கன்னா அவன் நினைக்கணும்ல, ஒரு சிங்கிள் டீ சாப்பிட்டா கூட அது நல்லா இருக்குன்னு சொல்லணும். இதை நான் ஒரு மதுராந்தக கிட்ட ஒரு பஸ்ஸு நிற்கும்போது எல்லோரும் கடகடகடன் போய் டீ சாப்பிட போனாங்க. எவ்வளோ அப்போ வந்து பால் கொஞ்சம் விலை ஏறி இருந்தது சார். எவ்வளோப்பா டீன்னு கேட்குறேன், 15 ரூபா சொன்னாங்க சார். நான் நேராக போனேன், அந்த யார் இந்த டீ கொடுக்குறாங்கன்னு கேட்டேன். ஏன்பா இவ்வளோண்டு டீ வந்து 15 ரூபாயா, இது நியாயமா, உனக்கு அடுக்குமான்னு கேட்டேன். அப்போ அவர் சொன்னாருமா, விலை என்ன விலை ஏறி போச்சு, எத்தனை பேர் வராங்க, 10 ரூபா
அது நீ வை, ஏன்னா உனக்கு வந்து கூலி ஆளுக்கு கொடுக்கணும், உனக்கு சர்வீஸ் சார்ஜ் இருக்குது, இந்த மாதிரி விலையேற்றி இந்த டீயை நீ கொடுக்காத. நான் கேட்டிருக்கேன், நான் கேட்பேன். அதே மாதிரி ஹோட்டலில் வந்து சாப்பிட போகும்போது இவங்க எல்லாம் ஹோட்டலில் வர்றாங்களே, வேண்டாம் வெறுப்பா அந்த தண்ணி டம்ளரை வைக்கிறது, அப்படியே என்னமோ உலகத்தையே மடித்து வைக்கிற மாதிரி அவங்க பண்ணுறது. அன்னைக்கு ஒரு பெரிய ஒரு வயிறெறிஞ்சு சொல்கிறார், பசின்னு போனப்பா 100 ரூபாய் வாங்குறான், ஒருவேளை பிடி சோறு என்னால் சாப்பிட முடியலன்னு கஷ்டப்படுறேன். அப்போ யார் சார் அதுக்கு பொறுப்பு? இதுக்கு ஆட்சி எதுவுமே பொறுப்பு இல்லை சார். அந்த பொறுப்பு ஏற்றிருக்காங்க பாருங்கள், அந்த ஹோட்டல் நடத்துகிறாங்களே அவங்க தான் சார் அதுக்கு பொறுப்பு. யார் பொறுப்பு? அவர் மனுஷன் தானே. ஐயோ, நீங்கள் நிறைய செய்ய வேண்டாம், பசி நேரத்துக்கு ஒரு தயிர் சாதம், ஒரு புளியோதரை செஞ்சால் போதும். அதுக்கு சரியான அந்த டேஸ்ட்டை பாரு. அவர் அங்கே சாப்பிட்றாரோ இல்லையோ, அந்த ஹோட்டல் நடத்துகிறவர் அவர் நேரம் வேற எங்கன்னா போய் சாப்பிடுவார். அதை சாப்பிட்டு பார்த்தா தெரியும் சார். ஒரு ப்ரோக்ராமுக்கு நான் 6 மணிக்கு போகணும், 2 மணிக்கு நான் சாப்பாடு சாப்பிட்டுட்டு 4 மணிக்கு வாந்தி எடுக்கிறேன் சார். அங்கே ப்ரோக்ராமில் என்னால் உட்கார முடியல, வாந்தி எடுக்கிறேன், என்னால் முடியல, உள்ள ஃபுட் பாய்சன் ஆகிடுச்சு. அன்னையிலேருந்து இங்கே சொன்ன மாதிரி தண்ணி குடிக்க மாட்டேன், அப்படிலாம் நான் செய்கிறது இல்லைன்னா நம்ம உடம்பு இதுக்காக நம்ம ஏன் ரோஷப்பட்டேன், கையிலே எடுத்துகிட்டு போயிடுறது, தயிர் சாதத்தை அங்கேயே சாப்பிட்டுட்டு போயிடுறது. இதுதான் சார் பண்ணிகிட்டு இருக்கிறேன். பிஸ்கெட்டு குழந்தைங்க ஏழைங்க சார், எல்லாருமே பஸ்ஸில் வந்து பணக்காரரா சார் ஏறுவாங்க, கையில் 1000 ரூபாய் வச்சுக்கிட்டா ஏறுவாங்க. இப்போ அவர் சார் சொன்னார் 30 ரூபாய் காப்பி 2000 ரூபாய் ஆகுதுன்னு. எல்லாரும் ஒரு சிலர் வட்டிக்கு கடன் வாங்கி பஸ்ஸில் ஒரு கல்யாணத்துக்கு போயிட்டு வருவாங்க சார், 4 பேர் போவாங்க. ஒரு 10 ரூபாயில் ஒரு டீ சாப்பிட்லாம், ஒரு 10 ரூபாயில் ஒரு சாப்பாடு சாப்பிட்லான்னு போகிறவங்கலாம் எப்படி சார் 40 ரூபாய் 45 ரூபாய் பரோட்டா சாப்பிடுவான். நெடுஞ்சாலை பயணத்தில் வந்து கவர்மெண்ட் எதை செய்யுதோ இல்லையோ, எல்லாரும் சாப்பிட்றதுக்கு அட்லீஸ்ட் ஒரே ஒரு இட்லி, ஒரே ஒரு தோசை, ஒரே ஒரு வடை, ஒரு 5 ரூபாய்க்கு கொடுத்தா போதும் சார். சாப்பிட்டவங்க 4 மணி நேரம் போய்கிட்டே இருப்பாங்க சார். அதை செய்யணும். அதே மாதிரி பாத்ரூம்ன்றது ரொம்ப முக்கியம். அவன் சொல்கிறான், தண்ணி இப்போ கஷ்டத்தில் நாங்கள் லாரியில் கொண்டு வந்து என்ன பிரயோஜனம்? பெண்கள் பண்ணுற அக்கிரமத்தையும் நான் பார்த்துருக்கேன், வீட்டில் செய்கிற அக்கிரமத்தை அங்கேயும் பண்ணிட்டு வந்துடுறாங்க. அவன் சொல்கிறான், எப்படி மேடம் நான் க்ளீன் பண்ணுவேன்னு கேட்குறான். நான் கேட்டேன், என்னப்பா இப்படி வச்சுருக்கீங்களேன்னு. நாங்கள் எத்தனை பேரை வச்சு எப்படி மேடம் நான் க்ளீன் பண்ணுறது? இதுக்குன்னு ஒரு பாக்ஸ் வச்சுருக்கோம், அதை யூஸ் பண்ண மாட்டேன்றாங்க மேடம். அப்படியே போட்டு போயிடுறாங்க. இதை நான் கண்ணால் பார்த்துருக்கேன். ஏன் அந்த மாதிரி செய்கிறாங்க? அதாவது நான் என்ன சொல்கிறேன் சார், அரசாங்கமோ எதுவோ, ஆனால் அந்த பொறுப்பில் இருக்கிறவனுக்கு அந்த மனசாட்சி இருக்கணும் சார். இன்னொன்று, இந்த 5 ரூபாய் 3 ரூபாய் 1 ரூபாய் அதை நிறுத்தினாவே எல்லாமே சரியாக இருக்கும் சார். அதாவது எல்லாரும் ஒரே டிபார்ட்மெண்ட்டில் ஒரே பொறுப்பு ஏற்றுக்கணும். ஒரு டாய்லெட்டு ஒரு பொறுப்பு, அவங்க காசு வாங்கிக்கிட்டோம் சார். இந்த சில்லறையாக வாங்கிறதுனால தான் அவங்களுக்கு வந்து அந்த காசை பார்க்கும்போது அட எதை என்ன 5 ரூபாய் வருது, ஒரு நாளைக்கு கலெக்ஷன் பார்த்துக்கோங்க எத்தனை பஸ்ஸு வருது. அந்த டெய்லி அதை பார்க்கறதுனால தான் அவங்களுக்கு எதை செய்யணும் எதை பண்ணணுன்ற மென்டாலிட்டி இல்லாத போயிடுது. மனிதர்களை மனிதர்களாக நினைக்கணும், மக்களை வந்து நல்லதாக நினைக்கணும்னு சொன்னால் இந்த ஹோட்டலு, இந்த பாத்ரூமு, இதை ஏதாவது ஒரு அமைப்பு எடுத்து அதை க்ளீனாக பண்ணணும் சார். அப்போ தான் இது சரியாக வரும். நன்றி. மதிமாறன் சொல்லுங்கள். நீங்கள் திருவிழாக்களில் நடத்துகிற உணவகங்கள், ரயில்வே நிலையத்தில் இருக்கிற உணவகங்கள், பஸ்ஸில் போகிற உணவகங்கள்னு அடிப்படை என்னென்னா, இந்த முறை சாப்பிட்டு போயிட்டான்னா அவன் திரும்பி எப்போ வருவான், அவன் ரெகுலர் கஸ்டமர் கிடையாது, அவன் திருப்பி வரப்போகிறது இல்லைங்கிறதுனால எவ்வளவு மோசமான உணவை மிக அதிக அளவுக்கு கொடுத்தாலும் அதனால் அவங்களுக்கு நஷ்டம் இல்லை. போயிட்டான்னா அவ்வளோதான், இவன் எப்போ வரப்போகிறான் வரமாட்டான் அப்படிங்கிறதுனால இந்த பயணங்களில் விற்கப்படுற உணவின் விலை கூடுதலாக இருப்பதற்கும் அந்த கூடுதலாக இருக்கிறதுல வந்து ரொம்ப தரமற்று இருப்பதற்கும் அடிப்படை என்னென்னா, யாருமே திரும்ப அந்த ஹோட்டலுக்கு வரமாட்டாங்க. இவன் சாப்பிட்டா என்ன சாப்பிடாட்டி என்ன, செத்து போய் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகணுங்கிறத நோக்கம் இது வணிகம் தீர்மானிக்குது. அதனால் இந்த மாதிரி உணவகங்களை அரசு அடிப்படையாக நடத்தும்போது குறைந்தபட்சம் சுகாதாரமாக நடத்த முடியாட்டிலும் கூட விலை குறைவாக நடத்த முடியும். ஒன்று, இதில் அரசு ஊழியர்களையோ அரசு அதிகாரிகளையும் நம்ம குற்றம் சொல்ல முடியாது. அரசு ஊழியர்களும் அரசு அதிகாரிகளையும் அரசாங்கம் ஒழுங்காக இருந்து செஞ்சதுன்னா இது மாதிரியான சின்ன சின்ன குறைபாடுகளை அதிகாரி செய்ய மாட்டார், ஊழியர்கள் செய்ய மாட்டாங்க, மக்களும் பயன்பெறுவாங்க. இதுக்கு தீர்வு கழிவறையை பிரதானப்படுத்தி அது சார்ந்த குடிதண்ணீர் சின்ன உணவகங்களை அரசு தான் நடத்தணும். அதுதான் சிறப்பாக இருக்க முடியும். நன்றி. 15 ரூபாய் அங்கிள், இவ்வளோண்டு தான் இருந்தது 15 ரூபாய். கேட்டதுக்கு ஏன் அங்கிள் 2 ரூபா காஃபி தூள் வருதே, 2 ரூபா காஃபி தூள் இந்த டேஸ்ட் வருதா, இது வேணா உங்கள் வீட்டில் போய் போட்டுக்கோ, இந்த மாதிரிலாம் பேசாத அப்படின்றாங்க. அவங்க பேச வேண்டியது அவங்க அந்த மாதிரி கட்டாயத்தில் பேசுகிறாங்க. நாங்கள் எதிர்த்து பேசினா எனக்கு சப்போர்ட்டுக்கு யாருமே இல்லை, நான் மட்டும் பேசுகிறேன், பின்னாடி இருக்கிறவங்களாம் என்னை பார்த்து முட்டாளுன்னு சொல்கிறாங்க. ஸோ தனி மனித விழிப்புணர்வு இல்லை. இதற்கான ஒரு தீர்வு வந்து நம்ம நாட்டிலே ஒரு மாநிலத்தில் இருக்குது. அதாவது கல்கட்டாவில் பார்த்தோம்னா இப்போ எப்படி நம்ம நாட்டில் மாநிலம் வந்து ஒரு உணவகம் இருக்கோ அது போல் அங்கே வந்து 5 ரூபாய்க்கு டீ கொடுக்குறாங்க.
இதை நாம் ஏன் நெடுஞ்சாலைத்துறையில் நம்ம அரசு இப்போ வெளியிடுது, எங்களுடைய திட்டங்கள்லாம் பல நாடுகளில் பயன்படுத்துகிறாங்க, பல மாநிலங்களில் பயன்படுத்துகிறாங்கன்னு. அந்த மாநிலத்தில் உள்ள ஒரு நல்ல விஷயத்தையே நம்ம மாநிலத்தில் நெடுஞ்சாலையில் பயன்படுத்தக்கூடாது. வெரி குட். ஏன் இதை சரி பண்ணக்கூடாதுன்னா சரி பண்ணலாம், அரசு நினச்சா சரி பண்ணலாம். அரசு நினைக்காதால இப்படி பாழாயிட்டு பொதுத்துறையை சீரழிக்கணுன்ற எண்ணத்தில் தான் இருக்குது. ஏன்னா பயன்படுத்துவோர் மிக மிக பிற்படுத்த சமுதாயத்தை சார்ந்தவங்க, ஏழ்மையானவங்க தான் எங்கள் பீப்புள்ஸ் அதிகமாக பயன்படுத்துகிறாங்க. இதை கண்டுகொள்ளாது இருக்கிறது அரசுடைய மெத்தனம். சரி, கேரளாலாம் பார்த்தீங்கன்னா டாய்லெட் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இது பண்ணியிருக்காங்க. நம்ம டாய்லெட்டுன்னு சொல்லிட்டு இங்கே தமிழ்நாட்டில் வச்சுருக்காங்க. அதில் வந்து நீங்கள் காசு போட்ட உடனே தான் அது லைட் எரியும், எல்லாமே இது இருக்கும். அதே மாதிரி நீங்கள் அதை பயன்படுத்திட்டு வெளியே வந்த பிறகு தண்ணீரை வந்து அதுவே பண்ணி சுத்தமாக வைத்துக்கொள்ளும் அப்படின்னு சொல்கிறாங்க. அது நம்ம தமிழ்நாட்டில் வந்தால் நல்லா இருக்கும்னு நினைக்கிறீங்களா? சுகாதாரக்கேடு இருக்காது, கண்டிப்பாக தொற்று நோய்கள் வர்றதுக்கு வாய்ப்பே இருக்காது. அந்த மாதிரி டாய்லெட்டில் வரும்போது குழந்தைகள், குறிப்பாக பெண்கள், மாற்றுத்திறனாளி எல்லாருக்கும் யூஸ் பண்ணுற மாதிரி ஒரு பிளான் பண்ணி கண்டிப்பாக அதை அரசாங்கம் செஞ்சிச்சுன்னா அது வரவேற்கக்கூடிய விஷயம். ஐயா, அந்த மாதிரி டாய்லெட்டு வர்றது ரொம்ப மகிழ்ச்சியான ஒரு விஷயந்தான். இருந்தாலும் என்னென்னா அது சரியாக பராமரிக்கிறது இல்லைங்க. என்னென்னு கேட்டீங்க, நீ சொன்ன மாதிரி காயின் போட்டு பட்டன் அமுக்குனா ஓப்பன் ஆகணும். ஆனால் நானே அதை யூஸ் பண்ணியிருக்கேன். காயின் போட்டு பட்டன் அமுக்குனா அது பச்சை கலர் பட்டன் எரிய தவிர ஆனால் ஓப்பன் ஆகிறதில்ல. சரியாக பராமரிப்பு இல்லை. இனிமேட்டு இந்த டாய்லெட்டை யூஸ் பண்ணால் நான் ஒரு பராமரிக்கிற மாதிரி ஒரு நல்ல ஆளை போட்டு மெயின்டைன் பண்ண சொல்லுவேன். என்ன மாதிரியான தொற்று வியாதிகள் இந்த நெடுஞ்சாலை பயணத்தின் போகும் அதில் இருக்கக்கூடிய இந்த டாய்லெட் ஆகட்டும் இல்லைனா உணவாகட்டும், என்ன மாதிரியான தொற்று வியாதிகள் வருவதற்காக இருக்குது? என்ன மாதிரி அவேர்னஸ் உங்களுக்கு இருக்கணும்? இது வந்து ஒரு சிங்கிள் பாடி ரெஸ்பான்சிபிலிட்டி எடுக்க முடியாது. அது வந்து யூஸ் பண்ணுறவங்க, மெயின்டைன் பண்ணுறவங்க, அதை இன்ஸ்பெக்ட் பண்ணுறவங்க. ஓகே, இது கல்ச்சுரலாகவே பார்த்திங்கன்னா நம்ம இதில் டாய்லெட்டுன்னும் போது அது கொஞ்சம் பின்தங்கி, ரெஸ்டாரண்ட் மேபி க்ளீனாக இருக்கும், ஆனால் டாய்லெட் பார்த்திங்கன்னா சரியாக இருக்காது. அது வந்து எஜுகேஷன் ரொம்ப முக்கியம். அது யூஸ் பண்ணுறவங்களுக்கும் எஜுகேஷன், மெயின்டைன் பண்ணுறவங்களுக்கும் எஜுகேஷன், அதை இன்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க பாருங்கள், ஹெல்த் இன்ஸ்பெக்டர்ஸ், அவங்களுக்கு மெயினாக அவங்களுக்கு தான் எஜுகேஷன் பண்ணணும். ஏன்னா அவங்க தான் பெர்மிஷன் தராங்க, இந்த மாதிரி இடத்துல ரெஸ்டாரண்ட் கட்டுங்க, டாய்லெட் நல்லா இருக்கா. அவங்கெல்லாம் வந்து எவ்ரி மந்த் வந்து போய் இன்ஸ்பெக்ட் பண்ணி இடத்த பார்த்து அவங்கெல்லாம் சர்டிஃபை பண்ணணும், இந்த இடத்துல இவங்கெல்லாம் யூஸ் பண்ணலாம், ரெஸ்டாரண்ட் நடத்தலாம், டாய்லெட் நடத்தலான்ட்டு. இப்போ அந்த டாய்லெட் பேசஞ்சர்ஸ் மட்டும் யூஸ் பண்ணுறதில்ல, அங்கே ரெஸ்டாரண்ட்டில் வேலை பார்க்குறவங்க, அதை உங்களுக்கு சர்வ் பண்ணுறவங்க எல்லாருமே யூஸ் பண்ணுறாங்க. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்பர் ஆஃப் டிசீசஸ் த்ரூ ஃபீக்கோ ஓரல் ரூட்டுன்னு வாங்க. இதனால் அந்த கழிவறை சுத்தமாக இல்லாமல் அதை யூஸ் பண்ணவங்க அதையே வந்து அந்த கையாலே வந்து சாப்பாடை டச் பண்ணி குக் பண்ணி சர்வ் பண்ணுறவங்க. அதனால் நிறைய வயிற்று போத்து, மேடம் கூட சொன்னாங்க, வாமிட்டிங், டிசென்ட்ரி, அதெல்லாம் வந்து பேசிக்காக வந்து க்ளீன்லினஸ் எஜுகேஷன் வந்து கம்பல்சரியாக அது இருக்கணும். அதே மாதிரி சிம்பிள் ஹேண்ட் வாஷ் டெக்னிக், பாத்ரூம் போன பிறகு ஹேண்ட் வாஷ் டெக்னிக். நிறைய இடத்துல பாத்ரூம் போகிறோம், அதுக்கப்புறமா கை எங்கே கழுவுறதுன்னே தெரியறதில்ல. அந்த கை கழுவுற இடம் பார்த்திங்கன்னா ரொம்ப அசிங்கமாக இருக்கும், அதனால் சில பேர் அந்த கையும் கழுவுறதில்லை. ஸோ சிம்பிள் ஹேண்ட் வாஷ் டெக்னிக். அதே மாதிரி இப்போது நிறைய டிசீசஸ் லைக் டிசென்ட்ரி, பெஸ்லரி டிசென்ட்ரி அண்ட் காலரா எல்லாமே வந்து இந்த க்ளீன் டாய்லெட்ஸ் இல்லாதனால தான் வருது. ஸோ அதே மாதிரி ஃபுட் ஸ்டோரேஜ் இந்த ஹோட்டல்ஸ் பார்த்திங்கன்னா இந்த மீட்டாக இருக்கட்டும், வெஜிடபிள்ஸாக இருக்கட்டும், அதெல்லாம் வந்து கரெக்டாக ஸ்டோரேஜ், கரெக்ட் டெம்பரேச்சரில் மெயின்டைன் பண்ணுறாங்களா பார்க்கணும். அதே மாதிரி அதை எடுத்து திருப்பி நல்லா சூடு பண்ணி குக் பண்ணுறாங்களான்றதெல்லாம் பார்க்க வேண்டியது இருக்குது. இதனால தான் மெயினாக டிசீசஸ், ட்ராவலர்ஸ் டயரியான்னு இருக்குது. அதெல்லாம் சிம்பிள் க்ளீன்லினஸ் இருந்தாவே போதும். தண்ணி நல்லா சுத்தமாக இருக்கணும், அது மினரல் வாட்டராக இருக்கட்டும் இல்லை ஆர்டினரி வாட்டர் நல்லா பாயில் பண்ணி குடிக்கிற வசதி இருக்கணும் எல்லா ரெஸ்டாரண்ட்லேயும். ஸோ மெயினாக க்ளீன்லினஸ், எஜுகேஷன், the entire emphasis on education. Health education வந்து இது வந்து ஸ்கூல்லேயே சொல்லிக் கொடுக்கணும், எல்லாருக்குமே சொல்லிக் கொடுக்கணும். அதே மாதிரி நான் முதல்ல சொன்ன மாதிரி இந்த ரெஸ்டாரண்ட் ஓனர்ஸ் வந்து இதில் வந்து ஒரு பர்சனல் இன்ட்ரெஸ்ட் எடுக்கணும். நாட் ஓன்லி இந்த பிஸ்னஸ் பார்க்குறத தவிர வர பேசஞ்சர்ஸ்க்கு சுத்தமாக டாய்லெட் இருக்காதுன்ட்டு. எஸ்பெஷலி இதில் ரொம்ப பாதிக்கப்படுறவங்க லேடிஸ். அதுவும் அதில் லேடிஸ் ப்ளஸ் டயபெட்டிஸ் இருக்கவங்களுக்கு வந்து இந்த சிறுநீரகம் அடிக்கடி போக வேண்டியதாக வரும். அவங்க ஒரு சென்னையிலேருந்து பக்கத்தில் வெள்ளூர் வர்றதா இருந்தாலும் மினிமம் ஒரு 4 தடவை, அதுவும் மழை பெஞ்சதுன்னா இன்னும் அதிகமாக போக வேண்டியதாக இருக்கும். அவங்களுக்குலாம் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அதுக்கு வந்து க்ளீன் டாய்லெட்ஸ் கண்டிப்பாக ஹைவேல இருக்கணும். மோர் தென் ரெஸ்டாரண்ட், க்ளீன் டாய்லெட். ஏன்னா டாய்லெட் நல்லா இருந்தாவே ரெஸ்டாரண்ட் நல்லாயிருக்கும். ஸோ அதனால் டாய்லெட் டெஃபினட்டாக எம்ஃபசிஸ் கொடுக்கணும். அது கவர்மெண்ட் பாடியாக இருக்கட்டும், இண்டிபெண்ட் பாடியாக இருக்கட்டும், ஓனர்ஸாக கூட இருக்கட்டும்.
டாய்லெட் சுத்தமாக இருந்தால் ஆட்டோமேட்டிக்காக நிறைய நோய்கள் வராது. இதில் வந்து யூரினரி ட்ராக் இன்ஃபெக்ஷன் வந்து நீங்கள் யூரின் போகாமல் ரொம்ப நேரம் வச்சுருந்தீங்கன்னு வச்சிங்களேன், அதில் வந்து கிருமிகள் யூரினரி ட்ராக் இன்ஃபெக்ஷனில் வர ரொம்ப அதிகமான வாய்ப்பு இருக்குது. அதுவும் பெண்களுக்கு வந்து இது வந்து இட்ஸ் a proven statistics. இது வந்து பெண்களுக்கு அதனால் வந்து யூரினரி ட்ராக் இன்ஃபெக்ஷன் கண்டிப்பாக வரும். அதனால் அவங்க போய் தான் ஆனோம், பட் அவங்க போகாமல் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அதாவது வாமிட்டிங் வராமல் இருக்கிறதுக்கு இல்லை டயரியா வராமல் இருக்கிறதுக்கு என்ன மாதிரியான ப்ரீகாஷன் மெத்தட் அவங்க எடுத்துக்கணும் ட்ராவலிங்கில்? ட்ராவலிங்கில் வந்து அவங்களே வீட்டில் இருந்து வாட்டர் எடுத்துகிட்டு போயிடுறது பெட்ரு. ஓகே, ஹாட் வாட்டர். ஆமாம், ஹாட் வாட்டரோ இல்லை மினரல் ஏதாவது ஒரு வாட்டர் சுத்தமாக, அவங்களுக்கு அது சுத்தமாக இருக்கணும், மெயினாக அதுதான் சுத்தமாக இருக்குது. அதே மாதிரி ஹேண்ட் சானிடைசர். நீங்கள் ஒரு பொருளை தொட்டு அந்த லெமன் சொன்னீங்கல்ல, மோந்து பார்த்தா வாமிட் வராமல் இருக்கு, அந்த லெமனே சுத்தமாக இருக்கணும். ஸோ அதனால் ஹேண்ட் சானிடைசர் யூஸ் பண்ணிங்கன்னா, அதான் சொன்னேன், இது ஒரு பெரிய ஒரு மருந்தோ ஒரு பெரிய விஞ்ஞானமோ கிடையாது. கையை வந்து நல்லா கழுவிட்டு நீங்கள் சாப்பிட்ற பொருட்களை நல்லா கழுவினாவே 90% ஆஃப் த டிசீஸ் will not come. ஓகே, தேங்க்யூ பிரபுதா சார். நடராஜன் சார், உண்மையாகவே இந்த டிரைவர்ஸ்க்கு வந்து எங்களுக்கு அங்கே நிறுத்தத்துக்கு விருப்பம் இல்லை அப்படின்னும் போதும் அங்கே கட்டாயப்படுத்துகின்ற போது, இதை நீங்கள் தொழிற்சங்க தலைவராக இருக்கின்ற போது இதை ஏன் நீங்கள் அரசுக்கு முன்வைக்கக்கூடாது? எந்த அரசாக இருந்தாலும் சரி. நெடுஞ்சாலைத்துறை இப்போது விரிவாக்கம் செய்திருக்கிற 4 வழிச்சாலை 6 வழிச்சாலை என்று சொல்லுகிற போது, அந்த சாலைகளை திட்டமிடுகிற போது ட்ரெக் லேபே என்கிற ஒரு வசதியையும், அந்த லேபேக்குள்ளவே ரெஸ்டாரண்ட் வைக்கணும், அந்த ரெஸ்டாரண்ட்டை இப்படித்தான் மெயின்டைன் பண்ணணும் என்று அதற்கெல்லாம் தனியாகவே அந்த சட்டத்திலேயே இடம் இருக்கிறது. அந்த அடிப்படையிலேயே அதையெல்லாம் வடிவமைத்து உருவாக்குகிற கட்டத்தில் தான் ஆட்சி மாற்றம் ஏற்பட்டது. ஆட்சி மாற்றம் என்பது ஜனநாயகத்தில் அனுமதிக்கப்பட்ட ஒன்று. ஆனால் அரசு இயந்திர கட்டமைப்பு இருக்கிறது, அது அப்படியே தான் இருக்கிறது. ஆனால் உருவாக்கப்பட்ட அந்த நெடுஞ்சாலையில் ட்ரக் லேபே, அதில் இருக்கக்கூடிய உணவகங்கள், இவைகளெல்லாம் இன்றைக்கு செயல்படுவதில்லை. செயல்படாத ஒரு தன்மைக்கு கொண்டு வந்து அதற்கான கட்டிய கட்டிடங்கள், அதற்காக ஏற்படுத்திய வசதிகள் அனைத்தும் இன்றைக்கு பாழ்பட்டு போயிருக்கிறது. அதே நேரத்தில் இன்றைக்கு நம்முடைய மாநிலத்தை பொறுத்தவரை ஒரு 22,500 பேருந்துகள் இருக்கிறது. நம்முடைய நெடுஞ்சாலை போகக்கூடிய பேருந்துகள் என்பது சற்றேறக்குறை ஒரு 9,000 பேருந்துகள் நெடுஞ்சாலையில் பயணிக்கிற மாவட்ட வழித்தடங்களை சார்ந்த பேருந்துகள், ஒரு 800 பேருந்துகள் விரைவு போக்குவரத்து கழகத்தில் இயக்கப்படுகிற பேருந்துகள். இவர்களுக்கு அனைவருக்கும் நிர்வாகம் பணியில் எடுக்கிற போதே அவங்களுக்கு வந்து லாக் ஷீட்டு டிஆர்னு பேர், ட்ரிப் ஷீட் இருக்குது. இந்த ரெண்டுத்தில் நிர்வாக அதிகாரிகள் எப்படி எங்களுக்கு அந்த பணி ஒதுக்கீடு செய்கிறார்களோ அதே போன்று இந்த உணவகத்தில் நிறுத்த வேண்டும், அந்த உணவகத்தில் நிறுத்தி அங்கே ஒரு சீல் போட்டு கையெழுத்து போடுவான். இதை எடுத்துகிட்டு போனால் தான் எங்கள் டிரைவர் வந்து டியூட்டி முடிக்கும் போது, கண்டக்டர் டியூட்டி முடிக்கும் போது இந்த சீல் இருந்தால் தான் பணத்தையே வாங்குவாங்க, இல்லைன்னா பணத்தை வாங்க மாட்டாங்க. இதற்கு காரணம் இங்கே பேசியது போன்று அரசியல் செல்வாக்கு பின்னணியில் ஒரு நிர்பந்தத்தின் காரணமாக அந்த உணவகத்தில் நிறுத்த வேண்டும் என்கிற ஒரு நிலை. வணிக நோக்கத்திலையும் ஒரு மனித தர்மம் இருக்க வேண்டும், ஆனால் அது இருப்பதில்லை. இந்த உணவகங்கள் அதை சமைக்கிற முறை, அதை எடுத்து வைத்து பரிமாறுகிற முறை, அந்த டேபிளை க்ளீன் பண்ணுற முறை, அதை தாண்டி நம்முடைய கழிவறை, அதற்கு போகிற இந்த இப்போ மழை காலம் ஆரம்பிச்சிருச்சு, குளிர்காலம் ஆரம்பிச்சிருச்சு, அந்த பாதையை பார்த்திங்கன்னா அதுவே சேரும் சகதியமாக இருக்கும். அந்த சேரும் சகதியிலும் பலர் தங்களுடைய இயற்கை உபாதைகளை முழுமையாக உள்ளே சென்று செய்வதில்லை. நம்ம பக்கத்துலேயும் தப்பு இருக்குது, பயணிகள் பக்கத்துலேயும் தப்பு இருக்குது. நமக்கும் தனி மனித சமூக விழிப்புணர்வுகள் நமக்கும் இருக்கணும். ஏன்னா இது நம்முடைய சம்பந்தப்பட்ட விஷயம், மற்றவர்களை பாதிக்கிறதோ இல்லையோ இது நம்மையும் பாதிக்கும். கழிவறை உபயோகப்படுத்துகிற போது பொதுவாக எல்லாம் சொல்லாங்க, உபயோகிப்பதற்கு முன்னும் தண்ணி ஊற்றணும், உபயோகத்திற்கு பின்னும் தண்ணி ஊற்றணும்னு தொடர்ந்து எல்லா இடத்துலையும் சொல்லித்தராங்க. ஆனால் தண்ணீர் இருக்கிறதா, அதற்கான கோலைகள் இருக்கிறதா என்பதெல்லாம் ஒரு பெரிய கேள்விக்குறி. இவைகளை தாண்டி இங்கே நம்முடைய மருத்துவர் குறிப்பிட்டதைப் போல் இதுக்கெல்லாம் சானிட்டரி இன்ஸ்பெக்டர் இருக்காங்க, ஒவ்வொரு பகுதியிலும் இதில் இருக்காங்க. அவங்க ஃப்ரீக்வெண்ட் இன்ஸ்பெக்ஷன் என்பது கண்டிப்பாக தேவை. ஒரு குறிப்பிட்ட தனியார் உணவகங்களுக்கு இத்தகைய ஆய்வுகள் மேற்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் இந்த பயண வழி உணவகங்களுக்கு மிக கூடுதலாக தேவை.
ஏன்னு பார்த்தீங்கன்னா ஒரு நாள் ஒன்றுக்கு நான் குறிப்பிட்டதைப் போல ஒரு 5000 பேருந்துகள் ஒரு உணவகத்தில் போகிற போது நின்று செல்கிற சூழ்நிலை இருக்கிறது. 5000 பேருந்துகள் என்று சொன்னால் ஒரு பேருந்துக்கு 50,000, 50 பேர் 60 பேர் என்று சொன்னால் சாதாரண காலகட்டங்களில் ஒரு நாளைக்கு ஒன்றுக்கு 25,000 30,000 பேர் ஒரு கழிவறையை பயன்படுத்துகிறார்கள் என்று சொன்னால் அதற்கான கவனம் எச்சரிக்கை தேவை. ஆனால் இவைகளெல்லாம் இருக்கிறதா என்று சொன்னால் இன்றைக்கு மத்திய மாநில அரசுகள், இப்போது வந்திருக்கிற மத்திய அரசாங்கம் எல்லாத்திலையும் இன்ஸ்பெக்ஷன் ராஜ்ய தேவையில்லை, ஆய்வு முறைகள் என்பதே தேவையில்லை என்று கொண்டு வரக்கூடிய அளவிற்கு அதிமேதாவித்தனமாக சென்று போகிறேன். இன்ஸ்பெக்ஷனே தேவையில்லை, எல்லாமே செல்ஃப் சர்டிஃபிகேஷன் தேவை என்று சொல்லுகிற இந்த சூழ்நிலையில் இவைகளையும் தாண்டி சமூக விழிப்புணர்வு தேவை. எந்த ஓட்டுநர் நடத்துனரும் அநீதி ஏற்படுகிற போது குரல் எழுப்பினால் அதில் இருக்கிற 50-60 பயணிகளில் ஒரு 2 பேர் 3 பேர் எங்களுக்கு ஆதரவாக இருப்பாங்க. மற்றும் இருக்கிற 90% பேர் இது ஏதோ ஒரு தனிப்பட்ட பிரச்சனை என்று ஒதுங்கி கொள்ளுகிற நிலை இருக்கிறது. அதையும் தாண்டி இன்னொரு மிகப்பெரிய அவலம், இந்த டோல் வருது பாருங்கள். இந்த டோல் வருகிற இடத்தெல்லாம் பல்வேறு உணவுப் பொருட்கள் விற்பனை செய்கிறாங்க. இதெல்லாம் என்ன சுகாதாரம்? ஆனால் மக்கள்கிட்ட இதை வாங்கி சாப்பிட வேணாங்கிற விழிப்புணர்வு இருக்கணும், தனி மனித விழிப்புணர்வு இருக்கணும். இதை நம்ம வேணாம்னு சொன்னோம்னா நாளைக்கு அந்த ரூட்டில் நான் வேலை செய்ய முடியாது. அவங்க ஒரு பெரிய அவங்களுக்கு ஒரு சர்க்கிள் இருக்குது, அந்த சர்க்கிளில் அவங்க டோலில் நிப்பாட்டினா அவங்க இதை வாங்கினா தான் போகுன்ற வர ஒரு நிர்பந்தம் வரைக்கும் இருக்குது. இதை ஓட்டுநரோ நடத்துனரோ நாங்கள் எடுத்து சொல்வது என்பது நடைமுறையில் சாத்தியமில்லாத ஒரு விஷயம். இப்போ நம்மகிட்ட மகளிர் சுய உதவி குழுக்கள் இருக்குது, அவங்களுக்கு பல்வேறு பணிகள் தராங்க. இந்த மாதிரி பயண வழி உணவகங்களை அவங்களுக்கு கூட்டுறவு முறையில் ஏற்படுத்தி தருவதற்கு அரசு முன்முயற்சி எடுக்கலாம். நீங்கள் அவர்களுக்கு வங்கியில் கடன் தந்து பண்ணும்போது அவங்களுக்கு ஒரு அக்கௌண்டபிலிட்டி வருது, அந்த ஒரு பொறுப்புணர்ச்சி வருகிறது. அந்த பொறுப்புணர்ச்சி இருந்தால் உங்களுடைய கட்டுப்பாடுகளை அவர்கள் மீது விதிக்க முடியும். இந்த தனியார் உணவகங்கள் மீது உங்களுக்கு எந்த பொறுப்புணர்ச்சியும் இல்லை, அவர்களை கட்டுப்படுத்த அதிகாரம் உங்களுக்கு இல்லை. நாமவே மகளிர் சுய உதவிக்குழுக்களுக்கு கூட்டுறவு அமைப்பில் இத்தகைய உணவகங்களை ஏற்படுத்தினால் மலிவான உணவு, தரமான உணவு, தரமான பராமரிப்பு இவைகளை செய்ய இயலும். இல்லை என்று சொன்னாலும் அங்கே ஒரு புகார் புத்தகம் வைக்கலாம், புகார் எழுதலாம், கேட்கலாம் என்கிற ஒரு அக்கௌண்டபிலிட்டி வரும். இவைகளையெல்லாம் கேட்க வேண்டும் என்று சொன்னால் அடிப்படையில் இவைகளை சிந்திக்கிற நல அரசு, வெல்ஃபேர் ஸ்டேட் என்று சொல்லுகிற நல அரசுகள் இருக்க வேண்டும். நல அரசுகள் இருந்தாலும் செய்கிற மனோபக்குவத்தோடு இவைகளை செய்ய வேண்டும். அதையும் தாண்டி அம்மையார் குறிப்பிட்டதைப் போல இவைகளை செய்கிறவர்கள் வணிக நோக்கத்தோடு செய்யாமல் சமூக சிந்தனையோடும் பார்க்கிற அந்த பார்வை தேவை. பயணிகளுக்கும் இவைகளை தட்டி கேட்க வேண்டும் என்கிற அந்த உணர்வு தேவை. இவைகள் இணைந்தால் மட்டும்தான் சீர்திருத்தம் வரும். நன்றி. குறிப்பாக மருத்துவர் ஒன்று சொல்லும்போது ஸ்டோரேஜ் பற்றி சொன்னாங்க. உணவகங்களை வாங்கி ஃப்ரிட்ஜில் வைக்கிறது, காய்கறி நல்லா மெயின்டைன் பண்ணுறது. சாப்பிட்றவன் மேலே இவன் ரெகுலர் கஸ்டமர் இல்லைங்கிறதுனால எதையாவது போட்டு அனுப்பணும் போது அவன் வாங்குற போது என்ன வாங்குறான்னா கெட்டுப்போன பொருட்கள் தான் வாங்குறாங்க. 2ஆம் பட்சம் இல்லை 3ஆம் பட்சம் அழுகுன தக்காளியில் பொறுக்கி கோஸு காய்கறி எல்லாவற்றிலுமே தேவையற்றதை வாங்கிட்டு அதை சமைக்கிறதுனால ஸ்டோரேஜுங்கிறதுக்கு போக வேண்டிய அவசியமே அவனுக்கு இருக்கிறதில்ல. ஒன்று. இன்னொரு வேண்டுகோளாக நான் தொழிற்சங்க தலைவருக்கும் நம்ம போக்குவரத்து தொழிலாளருக்கும் ஒரு வேண்டுகோள் சொல்ல விரும்புகிறேன். தனக்கு போனஸ் கிடைக்கல, தனக்கு இன்க்ரிமெண்ட் கிடைக்கல, தொழிலாளர் விரோதமான நடவடிக்கையில் நிர்வாகம் எடுக்கும்போது தொழிற்சங்கம் எப்படி வினையாற்றுகிறதோ அதுபோல் மக்கள் சார்ந்த பிரச்சனைகளுக்கு தொழிலாளரை விரோதமாக பயன்படுத்தும் போது தொழிற்சங்கங்களும் மக்கள் சார்பாகவும் தொழிலாளர் சார்பாகவும் ஒரு போராட்டத்தை நடத்தினா நிர்வாகமும் அல்லது அதிகாரிகளும் பயப்பட செய்வாங்க. இந்த உணவு கழிப்பறை சுத்தமாக வைத்திருப்பதற்கு நம்ம என்ன பண்ணணும், அரசு என்ன பண்ணணும் அப்படின்னு உங்களுக்கு ஒவ்வொரு வரியில் நீங்கள் சொன்னீங்கன்னா நல்லாயிருக்கும். அது அங்கே இருக்கிற ஆளுங்கிட்ட ஒட்டுமொத்த பேரும் சேர்ந்து அவர்கிட்ட கொஞ்சம் வலியுறுத்தணும். என்னப்பா இந்த மாதிரி இருக்குது கழிவறை, இதை கொஞ்சம் சுத்தமாக வைங்க, நீங்களும் மனிதன் தானே, நீங்களும் அந்த இடத்துல தானே போகணும் அப்படின்னு அந்த ஒரு இது வலியுறுத்தினா அது சரி போடும். அரசாங்கம் தரமான உணவுப் பொருளும் டாய்லெட் பராமரிக்கிற மாதிரி பண்ண வேண்டும். சுகாதார ஆய்வாளர்கள் அந்த உணவகத்தில் போய் சுகாதாரம் இருக்குதா இல்லையான்னு அவங்க போய் அப்பப்போ செக்அப் பண்ணாலே அவங்களுக்கு ஒரு பயம் இருக்கும், ஒரு விழிப்புணர்வு இருக்கும். போக்குவரத்து தொழிலாளர்கள் டிரைவர் கண்டக்டர்ஸு இந்த மாதிரி இடத்துல பஸ்ஸை நிறுத்தாமல் நல்ல ஹோட்டலில் போய் நிறுத்திடணும். ஒரு தடவை மெமோ கொடுப்பாங்க,
2வது தடவை மெமோ கொடுப்பாங்க. 4 பேர் 40 பேருக்கு மெமோ கொடுப்பாங்க. 40 பேருக்கு மெமோ கொடுக்கும்போது மீடியா பேப்பர்ஸ்லாம் கவர் பண்ணிடுவாங்க. ஸோ ஆட்டோமேட்டிக்காக அந்த பிரச்சனையை சால்வ் ஆகும். மக்களிடையே வந்தால விழிப்புணர்வு வரணுங்கய்யா. இப்போது வீட்டில் இருக்கிற மாதிரியே நெடுஞ்சாலை இருக்கிற டாய்லெட்ஸையும் வந்து நம்ம க்ளீனாக இருக்கிற வச்சணும்னு நினச்சா அவங்க வச்சிருக்க முடியும். இப்போ 15 ரூபா காஃபி விற்கிறாங்க அப்படின்னா நம்ம பே பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கும். அது நீ ஏன் 15 ரூபா கொடுக்குறேன்னு நம்ம கேட்க ரெடியாக இல்லை. ஸோ நம்ம மக்கள் வந்து எல்லாத்துக்குமே பழகிக்கிறாங்க. நம்ம போயிட்டு வர்றது ஒரு நாள் தானே, நம்ம எது கேட்டு கண்டக்டர் எல்லாருக்கிட்டையும் திட்டு வாங்கணும் அப்படின்ற ஒரு மென்டாலிட்டி தான் எல்லாருக்கிட்டையுமே இருக்குது. இது சேஞ்ச் ஆகணும். அரசும் வந்து இப்போ இங்கே வந்து மக்களோட பாப்புலேஷன் பார்த்திங்கன்னா அதிகமாக இருக்குது. அரசு உணவகங்கள் எடுத்து அதை எஃபிஷியண்ட்டாக நடத்த முயற்சிக்கிறாங்க. இதே மாதிரி நெடுஞ்சாலைத்துறையிலையும் வந்து அவங்க எஃபிஷியண்ட்டாக நடத்த ஆரம்பிக்கணும். ப்ரைவேட் கிட்ட கொடுக்கறத விட அரசாங்கமே இதை எஃபிஷியண்ட்டாக பண்ணாவே நல்லாயிருக்கும். அரசு வந்து இதை முயற்சி பண்ணி எடுத்து ஒரு டாய்லெட்டுக்கும் ஒரு க்ளீன் பண்ணுறவங்களை வச்சு க்ளீன் பண்ணிவிட்டு அவங்களுக்கும் சம்பளம் கொடுத்தா அவங்களும் கொஞ்சம் இது பண்ணுவாங்க. 20 ரூபா இருக்குது அப்படின்னா அந்த கடையில் வந்து 25 ரூபா விற்கிறாங்க. அதை ஏன் சார் 5 ரூபா கூட விற்கிறீங்கன்னா நம்மள ஒரு மாதிரி பார்க்குறாங்க. எங்கள் அம்மா ஏம்மா நீ இதெல்லாம் கேட்குற அப்படிங்கிறாங்க. ஒரு நுகர்வோர் நீதிமன்றம்னு ஒரு ஃபெசிலிட்டி இருக்குது. ஸோ நம்ம அதில் போய் கம்ப்ளைண்ட் பண்ணலாம். ஆனால் கம்ப்ளைண்ட் பண்ணால் பயப்படுறாங்க. இந்த சுய உதவி குழு மூலிமா இதை நடத்தக்கூடாதான்னு கண்டிப்பாக அந்த மாதிரி செஞ்சால் இந்த போக்குவரத்து நெடுஞ்சாலைத்துறையில் வந்து இந்த மாதிரி ஒரு பிரச்சனை இனிமேட்டு வராதுன்னா அந்த மாதிரி ஒரு விஷயம் கவர்மெண்ட் பண்ணணும். ஐயா இன்றைக்கி பார்த்தீங்கன்னா வேலையில்லா திண்டாட்டம் வந்து நிறையா இருக்குங்கய்யா. இது வந்து அரசே ஏற்று நடத்தணும். ஏன்னா எத்தனை பேருக்கோ வேலை கொடுக்கலாம். எத்தனை பேர் தரமான உணவுகள் தயாரிக்கிறவங்களாம் எத்தனை பேர் இருக்காங்களே, அவங்களுக்கு வேலை கொடுத்தது மாதிரி இருக்கும். நல்ல சாப்பாடு நிறைய பேர் சாப்பிட்டது மாதிரி இருக்குங்கய்யா. நான் வந்து இதை ஒரு வேண்டுகோளாக வைக்கிறேன். வாகனங்கள் வந்து இந்த இடத்துல தான் நிறுத்தணும்னு அதிகாரிகள் சொல்கிறாங்கன்றாங்க. ஆனால் நிறுத்துகிற இடம் இப்படி தான் இருக்கணுன்றதை அந்த அதிகாரிகளே பண்ணால் நல்லா இருக்குன்றது என்னோட கருத்து. டாய்லெட்ஸ்லாம் வந்து நம்ம அமைக்கும் போது லேடிஸ்க்கும் சரி ஜென்ஸ்க்கும் சரி சேஃப்டினஸ் இருக்க மாதிரி அமைக்கணும். இப்போ நம்ம ரயில்வேலலாம் பார்த்தோம்னா ஒரு ஃபோன் நம்பர் கொடுத்துருக்காங்க. அப்படி இல்லைன்னா நம்ம ட்விட்டரில் நம்ம போட்டால் கூட உடனே அதுக்காக ஆக்ஷன் எடுக்கிறாங்க. அது போலவே மாநிலங்கள்லேயும் நெடுஞ்சாலைத்துறையும் இது போல் ஏதாச்சும் ஒன்று வச்சுருந்தா கண்டிப்பாக உபயோகமாக இருக்கும். நிறைய இடத்துல வந்து கழிப்பறை கட்டி வசதியாக இருக்கணும். இப்போ திரையரங்கள் அங்கெல்லாம் இங்கே தேட்டர் கட்ட போகிறோம், ஹோட்டல் வைக்க போகிறோன்ற இடத்துல நம்ம வந்து ஒரு கழிவறை அங்கே கட்டணும் அப்படின்ற ஒரு சிந்தனை வந்து மக்களுக்கு தோணணும். பாதுகாப்பாக பெண்களுக்கு இருக்கணும். அரசாங்கம் தன்னுடைய வேலையை கரெக்டாக செஞ்சாலே மக்கள் யாரும் அவங்கக்கிட்ட வந்து பழி போட மாட்டாங்க. அரசாங்கம் தன்னால் நல்லா செய்யணும். இந்த ஹோட்டலுக்காரங்களுக்கு ஒரே ஒரு வேண்டுகோள், நீங்கள் காசு கொடுத்து வாங்குறவங்களுக்கு உள்ளே உட்கார வச்சு சேரு போட்டு சாப்பாடு கொடுங்க. வீட்டில் இருந்து சாப்பாடு கட்டி கொண்டு வரவங்களுக்கு அட்லீஸ்ட் நின்று சாப்பிட அளவுக்கு ஒரு டேபிள் வெளியே போட்டாங்கன்னா அதை போட்டு அந்த குப்பையை போட ஒரு டஸ்ட்பினை வச்சாங்கன்னா எங்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்களால் தான் கெட்டது நடக்குது. அதில் ஒரு கெட்டதில் ஒரு நல்லது பண்ணணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த மாதிரி ஒரு டேபிள் போட்டு வச்சிங்கன்னா எங்களுக்கு ஒரு நல்ல மன நிறைவாக இருக்கும் சார். நான் என்ன சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா தட்டி கேளுங்க. வேணுமா இப்போ இவர் சொன்ன மாதிரி சாப்பாடு நல்லா இல்லையா கேளுங்க, இல்லையா கையில் எடுத்துகிட்டு போங்க. ஒரே ஒரு தீர்வு, ஹோட்டல் நடத்துகிறவங்க மனசாட்சியோடு நடத்துங்க. 4 பேர் சாப்பிட்றாங்க, நம்ம அன்னதானம் பண்ணுறதுக்கு பதிலாக குறைந்த செலவில் மக்களுக்கு சாப்பாடு போடுறோம் நினச்சி பண்ணுங்க. அதே மாதிரி கழிவறையை வந்து முதியோர்கள் வந்து பயன்படுத்த முடியலைங்க. முட்டி வேதனை வாதம் இருக்குது நிறைய பேருக்கு. வெஸ்டர்ன் டாய்லெட்டு வைக்கணுங்க லேடிஸ்க்கு. அது வந்து ஒரு பயனுள்ளதாக இருக்குங்க. இருட்டில் வெளிச்சமாக இருக்கிற மாதிரி கொஞ்சம் பண்ணணுங்க. இதையே அவங்க மனசாட்சியோடு செஞ்சாங்கன்னா யாரும் யாரையும் குறை சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. இப்போ அரசு போக்குவரத்து என்பது தமிழகத்தின் மிக சிறந்த ஒரு வடிவம். எளிய மக்களுக்கான லாப நோக்கம் இல்லாமல் கிராமப்புறங்களில் பெய்கிற வடிவம். இந்த வடிவத்தை பாதுகாக்க வேண்டியது ரொம்ப முக்கியமானது. இந்த வடிவத்தை பாதுகாக்கணும்னா மக்களிடம் ஊழியர்களுக்கும் மக்களுக்கும் போக்குவரத்துக்கும் மக்களுக்குமான ஒரு நல்லுறவை ஏற்படுத்துறதுல இந்த உணவகங்கள் வந்து மிகப்பெரிய விரோதமான ஒரு செயலில் இருக்குது. அப்போ இந்த விரோதமான இந்த நடவடிக்கை என்பது வெறுமனே மக்கள் பாதிக்கப்படுற நடவடிக்கை மட்டும் இல்லை, இது ஒரு தொழிலாளர் விரோத நடவடிக்கையும் கூட. இதில் என்ன ஆகும்னா போக்குவரத்தை தனியாருக்கு தாரை பார்ப்பதற்கான சிஸ்டத்தில் போய் கொண்டு போய் முடியுங்கிறதுனால இதற்கு தீர்வு தனியார் துறையாக இருக்கிற உணவகங்களுக்கு எதிராக தொழிலாளர்கள் திரண்டு அங்கே நிறுத்த முடியாதுன்னு செய்வதும் எல்லா தொழிற்சங்கங்களும் அதை ஒரு கோரிக்கையாக வைத்து தொழிலாளர்களை வழிநடத்துவது அதுக்கு தீர்வாக இருக்கும்னு நான் கருதுறேன். நன்றி மதிமாறன். டாக்டர் என்ன மாதிரி அவேர்னஸ் இருக்கும் சம் அப் பண்ணுங்க. க்ளீன் டாய்லெட் ஹைஜீனிக் ஃபுட்ன்றது வந்து ஒரு பேசிக் ஹியூமன் ரைட். அது வரணும்னா ஹெல்த் எஜுகேஷன் ஃபார் ஆல், அது ஒன்று. எ ரேடிக்கல் கல்ச்சுரல் சேஞ்ச் ஆஃப் டாய்லெட் யூசேஜ் அண்ட் டாய்லெட் மெயின்டெனன்ஸ் அண்ட் அவேர்னஸ் ஃபார் எவ்ரி ஒன். ஐ திங்க் திஸ் இஸ் ஓகே. மக்கள் பிரச்சனை என்பது மக்களுக்காக சேர்ந்துதான் பேருந்துகள் பராமரிப்பது, பேருந்துகளை முறையாக இயக்குவது என்பது போன்ற பிரச்சனைகளுக்காகத்தான் நாங்கள் போராடிட்டுருக்கோம். அதே நேரத்தில் இத்தகைய பிரச்சனைகளை எடுத்து நாங்கள் போராட தயார். மக்கள் எங்களுக்கு எப்போது முழுமையான ஆதரவு தருகிறார்களோ அப்போது இந்த போராட்டங்களுக்கு வெற்றி பெறும். ஆனால் இவைகளுக்கெல்லாம்
நம்முடைய இளைஞர்களை, நம்முடைய மகளிரை பயன்படுத்தி கூட்டுறவு முறையில் இத்தகைய உணவகங்களை அரசு மேற்பார்வையில், கண்காணிப்பில் பல்வேறு நலத்திட்டங்களை செய்வதற்கான ஏற்பாடுகளை அரசால் செய்ய முடியும். செய்ய வைக்க நாம் முனைய வேண்டும். நன்றி. ஒரு நாடு வல்லரசு நாடாக ஆகிவிட்டது என்று சொன்னால் ஏதோ ராக்கெட்டை மேலே அனுப்புகிறாங்க, இல்லை அணு ஆயுத சோதனை நடத்துகிறார்கள் என்பது மட்டுமே அல்ல. சுகாதாரமான கழிவறையில் தன்னிறைவு அடைவது தான் உண்மையாகவே வல்லரசு நாடாகும். ஆகவே அந்த நிலை தமிழகத்திற்கு வர வேண்டும். அதே மாதிரி குறிப்பாக பெண்களுக்கு அந்த வேர்ல்ட் டாய்லெட் அசோசியேஷன் சொல்லுகிறது, அவங்க ஒரு தினத்தையே வைத்திருக்கிறார்கள். நவம்பர் 19 உலக கழிவறை தினம் என்றே வைத்திருக்கின்றார்கள். ஏன்னா இதுக்கு ஒரு தினம் வைக்கின்ற போது இது எவ்வளோ முக்கியத்துவம் வாய்ந்த பிரச்சனை என்பது அவர்களுக்கு தெரிகிறது. அந்த WTO சொல்லுகிறது, ஆண்களுக்கு ஒரு டாய்லெட் இருக்கிற இடத்துல பெண்களுக்கு 2 டாய்லெட் வைக்கணும். குறிப்பாக அங்கே ஒரு டஸ்ட்பின் வைக்க வேண்டும் அவர்களுக்கு. ஏன்னா பெண்களுடைய கௌரவ சம்பந்தப்பட்ட பிரச்சனை இது என்று சொல்லுகிறது. உண்மையாகவே இதை பார்த்து கொண்டு இருக்கிற டிரைவர்ஸ், கண்டக்டர்ஸ் இனிமேட்டு அவங்க மேலதிகாரிகிட்ட போய் இதை சொல்லணும். நமக்கும் அதுக்கு ஒரு விழிப்புணர்வு வரணும், ஏன் சரியான உணவு நீ கொடுக்கவில்லை என்று. அதே போன்று அந்த கழிவறையை பயன்படுத்துகின்ற அந்த விதத்திலும் ஒரு தனி மனித விழிப்புணர்வு வர வேண்டும். ஏன்னா நாம் உள்ளே போகின்ற போது எவ்வளவு சுத்தமாக இருக்க வேண்டும் என்று நினைக்கின்றோமோ அதே மாதிரி நாம் வெளியே வருகின்ற போதும் அடுத்தவர் இதை சுத்தமாக பயன்படுத்த வேண்டும் என்கின்ற அந்த விழிப்புணர்வும் இருக்க வேண்டும். அதே மாதிரி டேபிள் மேனஸ் மாதிரி டாய்லெட் மேனஸ் இதை எப்படி சரியாக பயன்படுத்துவது என்பது கூட நிறைய பேருக்கு தெரியாது. இன்றைக்கி கூட நீ கிராமத்தில் போய் வெஸ்டர்ன் டாய்லெட்னா அது மேலே ஏறி உட்காரக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கிறது. ஆகவே இதை அவர்கள் எப்படி பயன்படுத்த வேண்டும் என்ற விழிப்புணர்வை மக்களுக்கு கொண்டு செல்ல வேண்டும். ஆகவே அடிப்படை தேவையான உணவு, உடை, இருப்பிடம், அதோடு கழிப்பிடத்தையும் சேர்த்து கொள்ள வேண்டும். இந்த நிகழ்ச்சி அதை செய்திருக்கும் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது.